வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் எம்பி ஆக போறார் அப்படின்ற விஷயம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் கிடையாது, எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். என்ன பொறுத்தளவுல இது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் கூட. ஏன்னா கமலஹாசன் அவர்கள் பெரிய ஒரு நடிகர், நிறைய முக்கியமான படங்கள் எடுத்திருக்காரு, சினிமா துறைக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அந்த வகையில அவரு ஒரு எம்பி ஆகிறார் அப்படின்னா அது நல்ல ஒரு விஷயம்தான், சந்தோஷப்படலாம், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இப்ப இந்த விஷயத்தை நம்ம இன்னொரு ஆங்கிள் இருந்தும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வையில இருந்தும் இந்த இஷ்யூவை நம்ம அணுக வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இப்ப தமிழர்களை பொறுத்தளவுல தமிழ் மக்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்ற பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப கஜினி படத்துல சூர்யா குயிக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மறந்துகிட்டே இருப்பார் இல்லையா, அதே மாதிரி தமிழ் மக்களும் பார்த்தோம்னா ரொம்ப சீக்கிரமா நடந்த விஷயங்களை மறந்துடுறாங்க. ஸோ அந்த வகையில தமிழ் மக்களுக்கு சில விஷயங்களை நம்ம நினைவூட்ட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. இந்த தேவை ஏன் ஏற்படுதுன்னா, இங்க ஊடகங்கள் அந்த விஷயத்த பெருசா பண்ணல. ஸோ அதனால நம்ம அந்த விஷயத்த செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. ஸோ இப்ப கமலஹாசன் அவர்கள் 2018ஆம் ஆண்டு அவரோட கட்சியை ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன்ல எம்என்எம் கட்சி போட்டியிடுறாங்க, கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது கமலஹாசன் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, தமிழ்நாட்டுல மாற்று அரசியலுக்கான தேவை இருக்கு, இங்க ஊழல் பெரிய அளவுல இருக்கு, அரசியல்ல டிரான்ஸ்பரன்சி இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா அவர் சொன்னாரு. அதுக்கு நாங்க தான் ஒரு மாற்று அரசியல் சக்தியா நாங்க வரப்போறோம் அப்படின்ற விஷயங்களை அவரு பேசினாரு. ஸோ அந்த டைம்ல பார்த்தோம்னா கமலஹாசன் அவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது, குறிப்பா யங்ஸ்டர்ஸ் மத்தியில பெரிய வரவேற்பு இருந்தது. மாற்று அரசியல் வேணும்ன்ற ஆசை இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மத்தியிலையும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. ஏன்னா கமலஹாசன் அவர்களை பொறுத்தளவுல ஒரு இன்டலெக்சுவலா அவரு பார்க்கப்பட்டார். ஸோ ஒரு விஷயத்த டீப்பா பார்க்கக்கூடிய மனிதர் அவரு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் ஒரு சொல்யூஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா எல்லாரும் பார்க்கிறாங்க. ஸோ 2008ல கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருக்காரு. இப்ப 2025ல கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல அவரு இருக்காரு. இப்ப திமுகவோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. திமுக காரங்க அவருக்கு ஒரு எம்பி சீட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எப்படி பார்க்கறது? ஏறக்குறைய ஒரு 7 ஆண்டுகள்ல கம்ப்ளீட்டா வேற ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல இருந்து இன்னொரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு கமலஹாசன் அவர்கள் பயணம் பண்ணியிருக்காரு. இதை பத்தி நம்ம பெருசா விவாதிக்கவும் இல்லை. என்ன பொறுத்தளவுல இதை விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப ஊடகங்கள் அந்த டைம்ல பார்த்தோம்னா பெரிய ஹைப் கொடுத்தாங்க கமலஹாசனுக்கு. கமலஹாசன் அவர்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார், 3வது அணியை அவர் உருவாக்கிடுவாரா, ரஜினியும் கமலும் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்குவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட ஹைப் கொடுத்தாங்க. தமிழ் மக்கள் அவங்களோட நேரத்தை வீணடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான டிபேட்ஸை கேட்கறதா இருக்கலாம், கமலுக்கு ஆதரவா களத்துல பேசுறதா இருக்கலாம், நிறைய விவாதங்கள் நடத்துறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம நிறைய டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம வாக்குகளையும் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 5 வருஷத்துக்கு ஒருக்காதான் நமக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில 2019லயும் சரி 2021லயும் சரி கமலஹாசன் அவர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதி அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஏறக்குறைய 2.3% மக்கள் பார்த்தோம்னா அவருக்கு வாக்களிச்சாங்க. ஸோ இப்ப கமலஹாசன் அவர்கள் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. கம்ப்ளீட்டா திமுகவோட போய் அவரு சேர்றாரு. ஸோ அவரை நம்பி வாக்கு போட்டவங்களுக்கு அவரு என்ன சொல்ல விரும்புறார், அவங்கள கொஞ்சமாவது மதிச்சிருந்தாருன்னா கம்ப்ளீட்டா இந்த மாதிரியான ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்திருக்க மாட்டார். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஒன்றும் இந்த 7 வருஷத்துல பெருசா ஒன்றும் சூழல் மாறல. இப்பவும் நிறைய கரப்ஷன் இருக்கு, இப்பவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இப்பவும் அரசியல்ல டிரான்ஸ்பரன்சி இல்ல, இப்பவும் மாற்று அரசியலுக்கான தேவையும் இருக்கு. அது போக இப்ப பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய போய் அவர் ஐக்கியமாகறாருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்கு. இதை நம்ம பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்படுதுன்னா, இப்ப தமிழர்களா நம்ம செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு தடவை ஒரு தப்பு பண்றோம்னா அதுல இருந்து நம்ம பாடங்களை கத்துக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ கமலஹாசன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக செயல்படுவார் அப்படின்னு நம்பி ஓட்டெல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு, திமுகவுடைய போய் ஐக்கியமாகிறாரு. ஸோ இது பெரிய ஒரு சிக்கல். இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு
மாற்று அரசியல் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையே பார்த்தோம்னா போக ஆரம்பிக்குது. ஸோ யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைங்க. இந்த மாதிரி மாற்று அரசியல் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க, அதுலலாம் யூஸே இல்லைங்க, மாற்று அரசியலுக்கான சாத்தியமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி மாற்று அரசியல் மேலேயே மக்களுக்கு வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுது. ஸோ இப்ப மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வராருன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இவர் நிஜமாவே மக்கள் நலன் சார்ந்து மாற்று அரசியல் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இவர் அரசியலுக்குள்ள வராரா, இல்லைன்னா மக்களை ஏமாத்த வராரா அப்படின்ற விஷயத்த எப்படி கண்டுபிடிக்கிறது? குறிப்பா மக்களை ஏமாத்த வராரான்ற வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்றேன்னா, இப்ப கமலஹாசன் அவர்களை பொறுத்தளவுல அவர் ஏற்படுத்தின அரசியல் தாக்கம், இந்த ஒரு 7 வருஷமா அரசியல்ல இருக்காரு, அவர் ஏற்படுத்தின அரசியல் தாக்கம் என்னன்றதை நம்ம கூர்மையா கவனிச்சோம்னா திமுகவுக்கு அவரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. 2019, 21 இந்த 2 தேர்தல்கள்ல திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சிருக்காரு. குறிப்பா யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸையும் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் அவரு பிரிச்சிருக்காரு. அந்த வகையில திமுகவுக்கு ஏதோ ஒரு உதவிதான் அவரு பண்ணியிருக்காரு. ஸோ மேம்போக்காவா பார்க்கும்போது திமுகவுக்கு எதிராக அவர் அரசியல் பண்ண மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் களத்துல அவரு 2019லயும் 21லயும் திமுகவுக்கு ஆதரவாக தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ இப்ப நம்மளை பொறுத்தளவுல இப்படி ரெகுலரா நடிகர்களா இருக்கலாம், வேற ஆட்களா இருக்கலாம், நாங்க மாற்று அரசியலுக்கான ஆட்கள் அப்படின்ற மாதிரி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நிஜமாவே ஒருத்தர் மாற்று அரசியல் பேசக்கூடியவர் தான் அப்படின்னு எப்படி நம்ம அடையாளம் காண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்சிக்கு ஐடியாலஜி ஃபர்ஸ்ட் அவசியம். ஸோ இப்ப கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தளவுல அவருக்கு ஐடியாலஜியே கிடையாது. சென்டரிசம் அப்படின்றது ஒரு ஐடியாலஜியே கிடையாது. அது போக அவரு திராவிடத்தையும் சில நேரங்கள் பார்த்தோம்னா ஆதரிப்பாரு, அது போக தேசியத்தையும் அவரு ஆதரிப்பாரு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி கிடையாது. ஸோ இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு ஐடியாலஜி இல்லைன்னா அவர் யாரு கூட வேணாலும் போய் சேரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் திமுகவை விமர்சிச்சு பேசும் போதும் யாரும் அவரை கேள்வி கேட்கல. அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் இன்னைக்கு திமுகலேயே போய் ஐக்கியமாகும் போதும் யாரும் அவரை கேள்வி கேட்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, அவர்கிட்ட ஐடியாலஜியே கிடையாது. ஸோ அவருக்கு பிடித்த மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் அவருக்கு இருக்கு. ஸோ முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, மாற்றுன்னு சொல்லிட்டு யாராவது வராங்கன்னா தெளிவான ஒரு ஐடியாலஜி இருக்கா அப்படின்றத கிளியர் கட்டா பார்க்கணும். அது இல்லைன்னா பெரிய ஒரு சிக்கல். ஸோ இப்ப நடிகர்களை பொறுத்தளவு இவரு கமல்ஹாசன் அவர்களா இருக்கலாம், ரஜினி அவர்களா இருக்கலாம், இப்ப வந்த விஜய் அவர்களா இருக்கலாம், இவங்க யாருக்கும் ஐடியாலஜியே கிடையாது. ஸோ அது அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்குது. ரெண்டாவது, புதுசா ஒருத்தர் நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வராருன்னா அவரோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும். இந்த மாற்று அரசியலுக்கான ஆட்கள் நாங்க தான் சொல்லி வரவங்க எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாத்தையுமே புரட்டி போட்டுருவோம், சூப்பரா நாங்க எல்லாத்தையுமே செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. சோ நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவா பார்க்கணும். ஒரு 5-10 வருஷம் அவங்க களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காங்களா, மக்கள் சேவையில ஈடுபட்டு இருக்காங்களா, மக்கள் பிரச்சனைகள் வரும்போது களத்துல இறங்கி போராடி இருக்காங்களா, இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களே தோண்டி எடுக்கணும். நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா ஊடகங்கள் பிரச்சனைகளை கவர் பண்றது கிடையாது. மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், பட் அதை வெளியே கொண்டு வரது கிடையாது. அந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில அவேர்னஸ் ஏற்படுத்தணும். இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். அந்த விஷயங்களை ஒரு 5-10 வருஷம் ஒரு கட்சி ஒரு தலைவர் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சோ அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா, மக்களுக்காக இவங்க மக்கள் கூட நின்றுருக்காங்களா அப்படின்ற விஷயத்த நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இப்ப கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தளவுல 2018 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2019 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ அவர் தெளிவா இருக்காரு, நமக்கு எலெக்ஷன் தான் ஃபோக்கஸ், எலெக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணும். கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாங்க தான் மாற்று அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் 21 எலெக்ஷன்லயும் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. 21 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருசா எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் மேல நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இவர் ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரி அவர் மேல விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அவர் ஆக்சுவலா பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக கூட இல்ல. இன்ஃபேக்ட் அவர் அரசியல் ரீதியா எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடல. கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி வராரு, எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குவைட்டா பின்வாங்குறாரு.
எந்த ஒரு அரசியல் செயல்பாடுகள்லயும் அவர் ஈடுபடல. முக்கியமான நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதுல எந்த ஒரு நிலைப்பாடையும் அவரு எடுக்கல. சோ இப்ப ஒரு அரசியல் தலைவரோ ஒரு அரசியல் கட்சியோ இருக்குன்னா அவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருக்கணும். சோ மக்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து நம்ம மக்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அரசியலுக்குள்ள வரணும். சோ இப்ப கமலஹாசன் அவர்கள் 2021 அப்புறம் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்காருன்னா மக்களுக்கு எல்லாம் எதுவும் பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தமா என்ன? மக்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் களத்துல இருக்கு. பட் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம நீங்க பாட்டு குவைட்டா இப்ப பின்வாங்கிட்டீங்க, படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. விக்ரம்னு ஒரு சக்சஸ்ஃபுல்லான படத்தை நடிக்கிறீங்க, அந்த படத்தை ரெட் ஜெயண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப தக் லைஃப் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போது நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த படத்துலயும் ப்ரொடியூசர்ஸோட லிஸ்ட்டை பார்க்கும்போது அங்கேயும் ரெட் ஜெயண்ட் இருக்காங்க. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நீங்க யாருக்காக வேலை பார்க்குறீங்க? மக்களுக்காக வேலை பார்க்குறீங்களா, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக வேலை பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுது. இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, ஏதோ கமலஹாசன் அவர்கள் மேல பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, அவருக்கு எதிராக ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக கிடையாது. தமிழ் மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படணும். நேத்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தப்ப ஒரு நடிகர், அவர் சார்ந்த ஒரு கட்சி அதை யூஸ் பண்றாங்க. சோ நேத்து ஒரு தப்பு பண்ணாங்கன்னா நாளைக்கு அந்த தப்பை பண்ணக்கூடாது, ஒரு தெளிவு ஏற்படணும். சோ இப்ப தவறுகள்ல இருந்து நம்ம கத்துக்கணும், அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயங்களா நம்ம பேசுறோம். அது போக இந்த விஷயங்களெல்லாம் பேச வேண்டியது யாருன்னா ஊடகங்கள். முக்கியமா அவங்க தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் பேசணும். இன்ஃபேக்ட் இப்ப இருக்கக்கூடிய பெரிய ஊடக நிறுவனங்கள் எல்லாருமே அந்த டைம்ல கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தப்ப அதை ரொம்ப டீட்டெயில்டா கவர் பண்ணாங்க, அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சோ அவங்க இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசுறது ஈஸி. கமலஹாசன் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு, என்னென்ன பேசினாரு, எல்லாத்தையும் நல்லா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஊடகங்கள் அந்த வேலையை பெருசா பண்ணல. அன்னைக்கும் அவங்க தவறான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கமலஹாசன் அவர்களுக்கு தேவையை மீறின பப்ளிசிட்டிய கொடுத்தாங்க. கமலஹாசன் அவர்கள் என்ன மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்துவார், இந்த கருத்து கணிப்பு இந்த மாதிரியான முடிவுகளை சொல்லுது, அந்த கணிப்பு இந்த மாதிரி சொல்லுது, சோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் போலதான் தெரியுது. அவரும் ரஜினியும் கை கோர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, பெரிய ஒரு மூன்றாவது அணி அவர் உருவாக்கிடுவாரா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை ஊடகங்களும் அன்னைக்கு பேசி மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப தமிழ் மக்களை பொறுத்தளவுல ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்காதான் வாக்களிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது. சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப கமலஹாசன் அவர்களை நம்பி ஏறக்குறைய ஒரு 3% மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அவங்களோட ஓட்ஸ் அவங்க வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் யோசிச்சு என்ன நடக்குதுன்றத புரிஞ்சு அவங்க வாக்களிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாற்று ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிருக்கும். பட் பார்த்தோம்னா அன்பார்ச்சுனேட்லி ஏறக்குறைய ஒரு 3% தமிழர்கள் அவங்களோட ஓட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓட் அப்படின்றது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான விஷயம், அதை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். பட் அது எதுவும் நடக்காம தேவையில்லாத யூஸ்லெஸ்ஸான இஷ்யூஸை நம்ம பேசி நம்மளோட வாக்குகளையும் வேஸ்ட் ஆக்கி நமக்கு கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா 21-19 இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வேஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில தான் இப்ப நம்ம இதை பேசுறோம். அதே தவிர நம்ம திரும்பவும் பண்ணக்கூடாது. இந்த தடவையாவது ஒருத்தருக்கு நம்ம வாக்களிக்கிறோம், நடிகர் நல்லா பேசுறார் அப்படின்றதுக்காக வாக்களிக்க கூடாது. அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.